என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ரமலான் வாழ்த்துக்கள். ஸோ இந்த ரமலானில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கொடுத்த டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணி நந்தினி அப்படிங்கிற மேடம் 5 கிலோ வெயிட் லாஸ் பண்ணி இப்போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக புனிதா அப்படிங்கிற மேடம் இருக்காங்க. அவங்க 60 நாள்லேயே கிட்டத்தட்ட 8 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கடுத்ததாக தனலட்சுமி மேடம் இருக்காங்க. அவங்க 100 நாளில் 10 கிலோ பக்கம் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. மேடம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, நானும் ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் இந்த டயட் சார்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் கிட்டத்தட்ட 10லிருந்து 15 கிலோ வரைக்கும் தாராளமாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஃபாஸ்டிங் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ காலையில் ஒரு 5 மணிக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருவீங்க. சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிடும்போது கிட்டத்தட்ட 12லேருந்து 13 மணி நேரம் நீங்கள் தண்ணியோடு குடிக்காமல் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 5 நாளைக்கு உண்டான டயட் சார்ட் கொடுக்குறேன். என்னால் 30 நாளுக்கு உண்டான டயட் சார்ட்டை ஒரே வீடியோவில் என்னால் கொடுக்க முடியாது. ஒருவேளை உங்களுக்கு பர்சனல் டயட் சார்ட் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். டயட் சார்ட் வாங்கி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த தருணத்தில் என்னுடைய நண்பர்களான ஷேக் மொய்தீன், இர்ஷாத் ஷாமர், ஷிகாப்புக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்ம முதல் 5 நாளுக்கு என்ன மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டால் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் ஆரோக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணட்டும். இந்த ரம்ஜானை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு 4 விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்க. அதாவது நீங்கள் காலையில் ஒரு 5 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்ருவீங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே தான் சாப்பிட போகிறீங்க. ஸோ நீங்கள் ஈவினிங் டைம் சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப பசி அதிகமாக இருக்கும். அப்படி பசி அதிகமாக இருக்கிற டைமில் அந்த நோன்பு கஞ்சி கூட நீங்கள் வடை, போண்டா, பஜ்ஜி, சமோசா, பப்ஸு அப்படின்னு எண்ணெயில் பொரித்த உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்த ஃபாஸ்டிங் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. அதுக்கு பதிலாக நம்ம என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் டயட் சார்ட்டில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணுறது எண்ணெயிலே பொரித்த உணவுகளை நாம் தொடக்கூடாது. ரெண்டாவதாக நாம் ஃபாஸ்டிங் இருக்கும்போது உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இந்த மாதிரி கேலரி டெஃபிசிட் ஆகிற மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா முன்னாடி நாம் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர்னு சாப்பிட்ருப்போம். இந்த டைம் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால உங்களுக்கு பசி அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா நீங்கள் இளநீர் குடிக்கலாம், இல்லைனா தர்பூசணி, ஆரஞ்சு ஜூஸு அது மாதிரி நீங்கள் குடிச்சிக்கலாம். இல்லைனா எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் எதுவும் பண்ணாமல் தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாயங்காலம் ஒரு 6 மணி வரைக்கும் அந்த ஃபாஸ்டிங்கை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். மூணாவதாக ஃபுட் குவான்டிட்டிங்க. இப்போது நார்மலாக பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர்னு 3 வேளையும் கேலரிஸை பிரிச்சுக்கிட்டு நம்ம 3 வேளை சாப்பிடுவோம். இப்போ ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால நம்ம அளவான சாப்பாடு இந்த ஃபாஸ்டிங் டைமில் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எப்போவுமே காலையில் நீங்கள் 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தது மதியம் சாப்பிட போயிடுவீங்க. ஆனால் இந்த டைம் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே சாப்பிட போகிறதுனால உங்களுக்கு அந்த பசி தாங்கணும். அதுக்காகவே நீங்கள் காலையில் 5 மணிக்கு முன்னாடி உங்களால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். இவ்வளோ தான் சாப்பிட்ணும், இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ப்ரோட்டீன் உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். சிக்கனு, முட்டை, பீஃபு அந்த மாதிரி உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்து கூட சாப்பிட்டு நீங்கள் அந்த பசியை தாங்குகிற அளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். 4வதாக தண்ணீருங்க. காலையில் 5 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தண்ணீர் குடிக்காமல் இருப்பீங்க. இந்த எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் ஒரு 5 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே உள்ள 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் எந்திரிச்சு வெறும் வயிற்றில் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தண்ணீரை நீங்கள் குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிடும்போது அந்த ஒரு நாளுக்கு தேவையான தண்ணி உங்களுக்கு இருக்கும். மேக்ஸிமம் தண்ணியும் தவிக்காது. ஸோ இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் காலையில் எந்திரிச்சதுமே முடிஞ்சளவு தண்ணி குடிச்சிக்குங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடும்போதே தண்ணி நிறையா குடிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது பசி எடுக்கவும் ஆரம்பிச்சிடும். அதனால் முன்னாடியே குடிச்சிக்கிறது ரொம்பவும் நல்லது.
ஓகேங்க. இப்போது நம்ம டயட் சார்ட்டுக்குள்ள போயிடலாம். டே 1ல் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நீங்கள் டைமிங் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் ஃபாலோ பண்ணுவீங்க. நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 மணிக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஈவினிங் வந்து ஒரு 6:30 அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், அதுக்கு முன்னாடியோ அதுக்கப்புறமோ. ஓகேங்களா? ஸோ காலையில் டே 1ல் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 முட்டை எடுத்துக்குங்க. எதுக்காக நான் 3 முட்டை கொடுக்குறேன் அப்படின்னா, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும்போது நம்ம சாப்பிட்டா நமக்கு சீக்கிரமாகவே பசி எடுக்காமல் இருக்கும். அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முட்டையோ சிக்கன் பீஃப் இதெல்லாமே நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் சாப்பிட்டுக்கிறது ரொம்பவும் நல்லது. ஸோ இந்த முட்டை கூட நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். இது கூட நீங்கள் சிக்கன் கிரேவி கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். காலையில் உணவு பொறுத்த வரைக்கும் 3 முட்டை, சாப்பாடு, சிக்கன் கிரேவி அன்லிமிட்டடாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு 6:30 டைமில் நீங்கள் ஃபாஸ்டிங் வந்து பிரேக் பண்ணும்போது பேரிச்சம்பழம் தண்ணீர் குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த நோன்பு கஞ்சி கூட நாம் என்ன எடுத்துக்கலாம்னா பச்சை பட்டாணி எடுத்துக்கலாங்க. ஸோ பச்சை பட்டாணியை நீங்கள் காலையிலேயே நீங்கள் ஊற வச்சுட்டு ஈவினிங் டைமில் நீங்கள் பாயில் பண்ணி நீங்கள் வேக வச்சு வெங்காயம் தக்காளி இதெல்லாத்தையும் போட்டு ஒரு சாலட் மாதிரியோ இல்லை வெறுமனே சாப்பிட்னா கூட ஒரு கப் அளவுக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இது கூட வந்து நீங்கள் பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி ஆயில் ஃப்ரைடு ஃபுட் எல்லாமே நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்ததாக ஒரு நைட் டைமில் ஒரு 8:30 to ஒரு 9 PM வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் ஹெவியாகவே சாப்பிட்றனா கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ சிக்கன் பிரியாணி அது சாப்பிட்டுக்குங்க. இது கூட வந்து கொய்யாப்பழம், ஆப்பிள் அது மாதிரி நீங்கள் ஒரு டைஜஸ்ட் ஆகிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. ஏன்னா அடுத்த நாள் காலையில் நம்ம டைஜஸ்ட் ஆனால் தான் மறுபடியும் நிறையா சாப்பிட முடியும். சரிங்களா? அதுக்கடுத்ததாக டே 2ல் நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் வந்துட்டு சப்பாத்தி எடுத்துக்கலாம். சப்பாத்தி, ரொட்டி அது மாதிரி எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் ஒரு 3 முட்டை எடுத்துக்கலாம். முழு முட்டையாகவே நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். இது கூட நீங்கள் சிக்கன் கிரேவி இல்லை முட்டை கிரேவி அது மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் 5 மணிக்கு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு 3:30 மணி 4 மணி டைம்லேயே தண்ணி நிறையா குடிச்சிக்கிட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிட்டது ரொம்ப நல்லது 1 மணி நேரத்துக்கு அப்புறம். சரிங்களா? அடுத்ததாக 6:30 டைமில் என்ன பண்ணலான்னா, எப்பவும் போல் பேரிச்சம்பழம், தண்ணீர், நோம்பு கஞ்சி இதெல்லாத்தையும் குடிச்சதுக்கப்புறம் இது கூட வந்து என்ன எடுக்கலாம்னா பச்சை பயிறு சாலடுமே எடுத்துக்கலாம். நீங்கள் காலையில் பச்சை பயிறு ஊற வச்சு சாயங்காலம் வேக வச்சதுக்கப்புறம் அதில் வெங்காயம், கேரட்டு, தக்காளி, லெமன் இதெல்லாத்தையும் புழிஞ்சு விட்டு நீங்கள் ஒரு சாலட் மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். இது மாதிரி சாப்பிட்டீங்க அப்படிங்கும்போது நம்ம டயட்டில் இருந்த மாதிரி ஆச்சு. ஸோ வெயிட் லாஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே நடக்கும். அடுத்ததாக 9 மணி டைமில் நீங்கள் இட்லி, தோசை அது மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு காலையில் இட்லி தோசை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா இட்லி தோசை சாப்பிட்டா நமக்கு தண்ணி தெவிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஒரு நாள் ஃபுல்லாகவே நாக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும், ரொம்ப தாகமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது இது ஒரு சிலர் சாப்பிடுவீங்க. ஒரு சிலர் ஒரு ஐடியா சொல்கிறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காலையில் சாப்பிடாமல் இருக்குன்னு இருந்துக்கலாம். இரவு உணவை பொறுத்த வரைக்கும் இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்டுக்குங்க. இது கூட வந்து மாதுளம்பழம், வாழைப்பழம் அது மாதிரி நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். அதுக்கடுத்ததாக டே 3 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன உணவு எடுத்துக்கலாம்னா 5 மணிக்கு நீங்கள் சாப்பாடு மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நிறையாவே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது கூட சிக்கன் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 2 முட்டை எடுத்துக்கலாம். ஸோ காலை உணவை நம்ம அதிகமாக தான் சாப்பிட்டாகணும். அதனால் டயட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு கம்மியாக சாப்பிட்ற மாதிரி எதுவும் வச்சுக்க வேண்டாம். வயிறு ஃபுல்லாகவே நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். அதுக்கடுத்தது சாயங்காலம் ஒரு 6 மணி டைமில் ஸோ நோம்பு கஞ்சி, பேரிச்சம்பழம், தண்ணீர் இதெல்லாமே குடிச்சிருப்பீங்க. இது கூட வந்து என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா ப்ரெட் ஆம்லெட் எடுத்துக்கலாங்க. ஸோ ப்ரெட் ஆம்லெட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கடுத்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் நம்ம திரும்பவும் சாப்பிட போயிடுவோம். அதனால் கொஞ்சமாக லைட்டாக அதான் சாப்பிடுங்க. பசி போகிறதுக்காக மட்டும் லைட்டாக சாப்பிட்டுக்குங்க. அடுத்தது 9 மணிக்கு நம்ம என்ன எடுக்கலாம்னா சப்பாத்தி எடுத்துக்கலாங்க. சப்பாத்தி இது கூட சிக்கன் கிரேவி நீங்கள் ஓரளவுக்கு நல்லாவே சாப்பிட்டுக்குங்க. ஸோ நைட்டு சாப்பிட்டு தூங்க தான் போகிறீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொய்யாப்பழம், வெள்ளரிக்காய் இது மாதிரி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது டே 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலையில் ஒரு சில பிரியாணிலாம் சாப்பிடுவீங்க காலையிலேயே. அதனால் உங்களுக்கு மட்டன் பிரியாணியா, சிக்கன் பிரியாணியா, பீஃபெல்லாம் சாப்பிட்றோன்னா நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ காலையில் மட்டன் பிரியாணி வேண்டாம், அது சாப்பிட முடியாது அப்படின்னா நீங்கள் 2 ப்ரெட் ஆம்லெட் எடுத்துக்கலாங்க. அதாவது ஒரு ப்ரெட் ஆம்லெட் அப்படிங்கும்போது 2 ப்ரெட்டு ஒரு ஆம்லெட் வச்சு நீங்கள் சாப்பிடுவீங்க. இது 2 ப்ரெட் ஆம்லெட் அப்படிங்கும்போது டபுளாக குவான்டிட்டி அதிகமாகும். ஸோ ப்ரெட்டு சாப்பிடும்போது நமக்கு சீக்கிரம் பசியும் எடுக்காது. அதுக்காகத்தான் நான் கொடுத்துருக்கேன். இது கூட வந்து ஸ்மூதி எடுத்துக்கலாங்க, நட்ஸு ஸ்மூதி. ஸோ பாதாம்,
பேரிச்சம்பழம் இதெல்லாமே போட்டு பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை இதெல்லாத்தையும் போட்டு நீங்கள் ஒரு ஸ்மூதி மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லாவே பசி தாங்கும். அதாவது காலையில் 2 பிரெட் ஆம்லேட்டு, இது கூட ஒரு நட்ஸு ஸ்மூதி. ஓகேங்களா? அடுத்தது ஈவினிங் 6 மணி டைமில் என்ன எடுக்கலாம்னா, எப்பவும் போல் பெரிச்சம்பழம், தண்ணீர், நொம்பு கஞ்சி கூட பீனட் சாலட் எடுத்துக்கலாங்க. அதாவது நிலக்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை நீங்கள் காலையிலே ஊற வச்சு சாயங்கால டைமில் வேக வச்சு இதை ஒரு சாலட்டு மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். இது கூட நீங்கள் ஆனியன், தக்காளி, கேரட்டு இது மாதிரியெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சு கூட தாராளமாக சாப்பிட்லாம். அதுக்கடுத்தது நைட்டு நீங்கள் இட்லி, தோசை இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். சிக்கன் கிரேவி சாப்பிட்டுக்கலாம். இது கூட சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எதாவது சாப்பிட்டுக்கலாம். ஆப்பிள், கொய்யா. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இரவு நேரத்தில் நீங்கள் இட்லி, தோசை சாப்பிட்றது ஓரளவுக்கு பெட்டர். ஒரு சில நைட் டைம்லேயே சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிடுவீங்க. சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம். பட் ஃப்ரூட்ஸ் கம்பல்சரி நீங்கள் சாப்பிட்டா தான் அது உங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் பண்ணி கொடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக டே 5ல் என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கோங்க. நார்மல் ரைஸ் இருந்தாலும் ஓகே, இல்லை ப்ரௌன் ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே பசி எடுக்காது. இது கூட 3 முட்டை குழம்பு அது மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் சாயங்கால டைமில் 6 மணிக்கு என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நோம்பு கஞ்சியில் குடித்ததுக்கப்புறம் ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கலாங்க. பப்பாளி, மாதுளை, கொய்யா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு சாலட் ப்ரிப்ரேஷன் மாதிரி வச்சு ஃப்ரூட் சாலட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இரவு 9 மணிக்கு நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, சிக்கன் இது மாதிரி நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டே 5ல் நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைஜஷனுக்கு. ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க அந்த டயட் சார்ட்டை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதே டயட் சார்ட்டை நீங்கள் அடுத்த 1 மாதத்துக்கு அப்படியே கன்டினியூ பண்ணிக்கிங்க. இல்லை உங்களுக்கு ஒரு பர்சனல் டயட் சார்ட்டு இந்த ரம்ஜானுக்காகவே ஸ்பெஷலாக வேணும், இந்த 1 மாதம் நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருந்தால் ஒரு டயட் சார்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டயட் சார்ட் கொடுக்குறேன் ரம்ஜானுக்காக. ஸோ ஆரோக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணலாம். 10லேருந்து 15 கிலோ கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும், நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால். அவ்வளோதாங்க. இந்த 5 நாளுக்கு உண்டான டயட் சார்ட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை அப்படியே ரிப்பீட்டடாக நீங்கள் ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரம்ஜான் அன்னைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் ரமலான் தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபாஸ்டிங்லேருந்து டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பிரேக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே, ஒரு 10 நாளுக்கு முன்னாடி இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் பசியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் எல்லோரும் ஆரோக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் ரமலான் வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.